சென்னை கோடம்பாக்கம் மேம்பாலத்தில் அமர்ந்து 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், என்ன நடந்தது? சாலமன், எதற்காக இந்த போராட்டம்? விவரங்கள். அரசு பள்ளிகளில் 1% பார்வையற்றவர்களுக்கு இடஒதுக்கீட்டை அரசு வழங்க வேண்டும் எனவும், டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பார்வையற்றவர்களுக்கு உடனடியாக ஆசிரியர்கள் பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 2 நாட்களாக மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக நேற்று முன்தினம் வள்ளுவர் கோட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினர் அவர்களை கைது செய்து மண்டபத்தில் அடைத்து பின்னர் அவர்கள் செல்லக்கூடிய ஊரிற்கு பேருந்து நிலையம், கோயம்பேடு பேருந்து நிலையம் மற்றும் கேளம்பாக்கத்திற்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தில் காவல்துறையினர் அத்துமீறி தங்களிடம் நடந்து கொண்டதாக மாற்றுத்திறனாளி தரப்பில கூறப்பட்ட நிலையில அடுத்த நாள், அதாவது நேற்று தினமானது, நேற்று மாற்றுத்திறனாளிகள் ஆணையத்துல திடீர்னு முற்றுகையிட்டு சுமார் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் காவல்துறையினரை கண்டித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போதும் காவல்துறையினர் அவர்களை கைது செய்து உடனடியாக அவர்கள் செல்லக்கூடிய ஊருக்கு பேருந்து நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். இந்த நிலையில 3வது நாளான இன்று திடீரென கோடம்பாக்கம் மேம்பாலத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள், பெண்கள் மற்றும் ஆண்கள் என இரு தரப்பிலும் திடீரென சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு நிலவி வருகிறது. குறிப்பாக இன்று காலை நேரம், அதாவது பீகாக் என கூறப்படும் நேரம் என்பதால் பள்ளிகளுக்கு மற்றும் வேலைகளுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனம் மற்றும் மாநகர பேருந்துல செல்லக்கூடிய நிலையில திடீரென கோடம்பாக்கம் பிரதான சாலையான கோடம்பாக்கம் மேம்பாலத்திற்கு அமர்ந்ததால் அங்கு பரபரப்பு நிலவி சுமார் 1.5 கிலோமீட்டர் அளவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கு ஆண்கள், பெண்கள் என 2 தரப்பு பார்வையற்றவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் உடனடியாக அங்கு 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், டிசி தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகிறார். இதற்காக மாநகர பேருந்து தயார் நிலையில் வைக்கப்பட்டு அவர்கள் வலுக்கட்டாயமாக போலீசார் அழைத்து செல்லப்பட்டு மாநகர பேருந்தில் ஏற்று கைது செய்து அவர்களை அருகில் இருக்கக்கூடிய மண்டபத்திற்கு அடைக்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறாங்க. இதில் ஒரு சிலர் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் எழுந்து செல்லாமல் சாலையிலேயே படுத்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்களை போலீசார் அழைத்து சென்று மாநகர பேருந்தில் எடுத்து செல்லக்கூடிய நிலையில கூறப்படுகிறது. குறிப்பாக இவர்களுக்கு உடனடியாக தமிழக முதல்வர் இவர்களுக்கு இந்த 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்த வேண்டும் எனவும், உடனடியாக முதல்வர் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு தங்களை அழைக்க வேண்டும் எனவும், காலம் தாழ்த்தாமல் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு தங்களை அழைக்க வேண்டும் எனவும் கோரிக்கையை வலியுறுத்தி 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களை தற்போது போலீசார் கைது செய்து அருகில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் அடைக்கும் நடவடிக்கையில ஈடுபட்டு வருகிறாங்க. இதனால இந்த கோடம்பாக்கம் மேம்பாலமே 1 மணி நேரமாக தப்பிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.